சாமையில் இப்படி ஒரு கிறிஸ்பி ஸ்நாக் பண்ணலாமா? 5 மினிட்ஸில் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் ரெசிபி கிட்ஸுக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஒரு ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்த ரெசிபிக்கு 1 கப் சாமையை நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் உள்ளே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி பசைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம கட்லெட் பதத்துக்கு நம்ம பசைஞ்சிக்கணும். கட்லெட் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு பேட்ச் மாவை அப்படியே ப்ளைனாகவே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் உருண்டை பிடிச்சி. ரிமைனிங்கை வந்து நம்ம உள்ளே சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி உள்ள குழி மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம இந்த சீஸ் பால்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம அவுட்டர் லேயரை கொஞ்சம் நல்லா திக்காக கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் தின்னாக கொடுத்தோன்னா நம்ம வேக வைக்கும்போது அந்த உள்ளே இருக்க சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ரிமைனிங் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நம்ம பேனில் வச்சு கட்லெட் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை இப்போ ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை நாம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 8 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம். எயிட் மினிட்ஸ்க்கு அப்புறமா இது மேலே லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அகெயின் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நாம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 3 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்க போகிறோம். இது நமக்கு ஒரு கிறிஸ்பினஸை அவுட்டர் லேயரில் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சீஸியான சாமை பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.